சரியான விடையை தேர்ந்தெடு. வேகத்தின் அலகு டேஷ். விடை மீட்டர் பை வினாடி. கீழ்க்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? விடை அதிர்வுறும் கம்பியின் முன்-பின் இயக்கம். கீழ்க்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. விடை வேகம் = தொலைவு பை காலம். கூடுதல் வினாக்கள். பூமி சுழல்வது டேஷ். விடை மேற்கிலிருந்து கிழக்காக. ஓர் அறையில் அங்கும் இங்குமாக நகரும் ஈயின் பாதை. விடை கால ஒழுங்கற்ற இயக்கம். சராசரி வேகத்திற்கான SI அலகு. விடை மீட்டர் பை வினாடி. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஷ் வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். விடை 112 கிலோமீட்டர் பை மணி. புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் டேஷ். விடை கால ஒழுங்கு இயக்கம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. சாலையில் நேராகச் செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கமாகும். தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஷ். சீரான இயக்கம். அடிஷனல் கொஸ்டின்ஸ். கூட்டம் மிகுந்த கடை தெருவில் மக்களின் இயக்கம் டேஷ். ஒழுங்கற்ற இயக்கம். மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் டேஷ். சீரற்ற இயக்கம். பிரியா தனது மிதிவண்டியில் 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் அவளுடைய சராசரி வேகம் டேஷ். 20 கிலோமீட்டர் பெர் மணி. இயக்கம் டேஷ் வகைப்படும். 4. ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் டேஷ். தற்சுழற்சி இயக்கம். சரியா தவறா என்று கூறுக. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும். சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும். தவறு. சரியான விடை இது சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்கள் செயல்படும். அக உணர்வு நிலையில் இருக்காது. தவறு. கூடுதல் வினாக்கள். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வது இயக்கம் ஆகும். சரி. கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டிச் சுற்றுதல் தற்சுழற்சி இயக்கம் ஆகும். தவறு. சரியான விடை வட்டப்பாதை இயக்கமாகும். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் ஆகும். சரி. அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாகும். சரி. தொலைவின் SI அலகு கிலோமீட்டர். தவறு. சரியான விடை தொலைவின் SI அலகு மீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.